அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு திருக்குறளில் இன்றைய குறள் அதிகாரம் எண் 2 அதிகாரம் வான் சிறப்பு. குறள் எண் 14. குறள் ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். பொருள்: மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடுமாம். நன்றிகளுடன் தமிழருவி திருமதி ப. ஆனந்தி, MA B.Ed, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ துணை இயக்குனர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மூலனூரிலிருந்து விநாயகமூர்த்தி. திருவருட்பா பாடல். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் காட்சி கொடுக்கின்ற நடுநிலையாக நின்று நம் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி ஒரு பாடல் பாடுகின்றார். அந்த பாடலின் விளக்கம் பிறகு பாடல் 2ஐயும் பார்ப்போம். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே. அதாவது படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அருள் புரிகின்ற எம்பெருமானே என்று சொல்கிறார். அதற்கடுத்ததாக காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. காணார்க்கும் இந்த இறைவனை காணாதவர்களுக்கும் அவரை கண்டவர்களுக்கும் 2 பேர்த்துக்குமே கண்ணளிக்கும் நல்ல பிரகாசத்தை கொடுக்கும் கண்ணே என்கின்றார். வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. நல்ல பலம் வாய்ந்தவர்களுக்கும் பலம் இல்லாதவர்களுக்கும் அனைவருக்குமே அவர் சமநிலையில் வரம் கொடுக்கின்றார். மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. மதியார்க்கும் அறிவு உள்ளவர்களுக்கும் மதிப்பவர்களுக்கும் அறிவு இல்லாதவர்களுக்கும் மதி அறிவு அப்படிங்கின்ற அறிவை கொடுக்கும் இறைவனே என்று சொல்கிறார். அடுத்ததாக நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே. நல்ல விஷயங்களை செய்வர்களுக்கும் பொல்லாதவர்கள் அதை தவிர்ப்பவர்களுக்கும் நடுநிலையாக சமநிலையாக நின்று அருள்பாலிக்கின்றவரே என்று பாடுகின்றார். நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. அதாவது நரர்கள், அசுரர்கள், சுரர்கள், தேவர்கள் எல்லாத்திற்குமே நலம் கொடுப்பவர். யாருக்கும் பாகுபாடு இறைவனிடம் இல்லை என்று சொல்கிறார். இது எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே. எல்லாத்துக்கும் பொதுவோடு நின்று அருள் பாலிக்கின்றார் எம்பெருமான். என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. நான் பாடுகின்ற இந்த பாடலை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றார் வள்ளல் பெருமான். அதன் பாடல் இதோ. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே. காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே. நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. எல்லார்க்கும் பொதுவில் நடம்
இடுகின்ற சிவமே. என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே. என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சிவகிரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். எவர்கிரீன் பாலு. அறிவியல் துணுக்குகள். அறிவியல் துணுக்குகளில் இப்போ நான் சொல்ல போகிறது விண்வெளி ஓடத்தில் தங்கி இருக்கிறவர்கள். ஆராய்ச்சிக்காக சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி போய் அங்கே ஒரு 8 மாதங்கள் தங்க வேண்டி வந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நாள் தங்கிவிட்டு திரும்பி வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உணவும் தண்ணீரும் எப்படி அப்படிங்கிறத பற்றின செய்திகள். அதில் அவர்களுக்கான உணவு பூமியிலிருந்து கொண்டு போவாங்க. அது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம். அவர்களுக்கு பிடித்த உணவுகள் சமோசாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள ஈரப்பதம் நீக்கப்பட்டு கொண்டு போகப்படும். அங்கு கொண்டு போன பிறகு அவர்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த உணவுப் பொருட்கள் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து சூடு செய்தோ அல்லது குளிர்வித்தோ சாப்பிட்டுக்கலாம். அதே போல் அவர்கள் குடிப்பதற்கான தண்ணீர் சிறிது பூமியிலிருந்து கொண்டு செல்வார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு 2 லிட்டர் தண்ணீர் வேணும் குடிக்கிறதுக்கு. அந்த தண்ணீர் எத்தனை பேர் தங்கி இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளும் 2 லிட்டர் தண்ணீரை பூமியிலிருந்து தரக்கூடுவது அப்படிங்கிறது மிக மிக அதிக செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அங்கு தங்கி இருக்கக்கூடியவர்கள் உடலில் இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகள், அது எந்த கழிவுகளாக இருந்தாலும் சரி, சிறுநீரிலிருந்து வியர்வை மலம் வரைக்கும் எல்லா கழிவுகளிலும் அங்கு உறிஞ்சி எடுக்கப்படும். கழிவறை என்பது நம்ம பயன்படுத்துகிற கழிவறை மாதிரி இருந்தால் கூட, ஆனால் அங்கு எல்லா கழிவுகளும் உறிஞ்சி தான் எடுக்கப்படும். அந்த உறிஞ்சி எடுக்கப்பட்ட கழிவுகள் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு மீதமுள்ள கழிவுகள் திடப்பொருளாக சேமிக்கப்படும் ஒரு இடத்துல. அதில் உள்ள நீர் மட்டும் நம்ம பூமியில் சுத்திகரிப்பதை விட பல மடங்கு மிகச்சிறந்த முறையில் சுத்திகரித்து அங்கே உள்ளே இருப்பவர்களுக்கான குடிநீராக அதே நீர் தான் திரும்ப அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம்ம கழிவிலிருந்து தான் அந்த நீர் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு நல்லா அவங்க நினைத்தார்களா என்றால் அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சிக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா உயிரை காப்பதற்காக தண்ணீர் அவசியம். அந்த தண்ணீரை அவர்களுக்கு அப்படி தான் கிடைக்கிது. அதன் பிறகு அந்த சேமிக்கப்பட்ட கழிவுகள் பூமிக்கு திரும்பக்கூடிய விண்கலங்களில் பக்கவாட்டில் அதை சேமிக்கப்பட்டு காற்று மண்டலத்துக்குள்ள நுழையும் போது ஏற்படக்கூடிய அந்த அதிக வெப்பத்தின் போது திறந்து விடப்படும். அந்த வெப்பத்தில் அந்த கழிவுகள் எரிந்து சாம்பலாகி காற்று மண்டலத்தில் கலந்துடும். விண்வெளியில் வாழக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த மாதிரியான துன்பங்கள் இருக்குது. நம்ம சாதாரணமாக விண்வெளியில் அவர்கள் மிதக்கிறார்கள், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு தெரியாத பல இன்னல்களையும் அவங்க சந்தித்து தான் அங்கே வாழணும். பூமியில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை விட 10 மடங்கு அதிகமான வேகத்தில் அங்கே எலும்பு தேய்மானம் ஏற்படும். முதிர்ச்சியும் அதே போல் ஏற்படும். பூமிக்கு வந்த பிறகு அதை சரி ஆவதற்கு, அவர்கள் சராசரியான இயல்பான நிலைக்கு வருவதற்கு 4 ஆண்டுகள் வரை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஹலோ குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அருமையான தமிழ் ரைம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாடணும். பாடுவோமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் 2 கைகளையும் 2 பக்கம் நீளமாக நீட்டிட்டு பறவை பறக்கிறது போல் செஞ்சுக்கிட்டே பாடணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம பாட போகிறது ஒரு சின்ன சிட்டுக்குருவியோட பாட்டு. பாடுவோமா? வாங்க பறவை போல பறந்துக்கிட்டே பாடுவோம். கியாங் கியாங் குருவி நான் கியாங் கியாங்கோ,
கியாங் கியாங் குருவினான் கியாங்கியாங்கோ. நெல்லிமரமே சின்ன குருவினான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? நெல்லிமரமே சின்ன குருவினான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? தரமாட்டேன் சின்ன குருவிக்கு, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன். கியாங் குருவினா கியாங்கோ. கியாங் குருவினா கியாங்கோ. முருங்கை மரமே சின்ன குருவினான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? முருங்கை மரமே சின்ன குருவினான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? தரமாட்டேன் சின்ன குருவிக்கு, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன். கியாங் குருவினா கியாங்கோ. கியாங் குருவினா கியாங்கோ. வாழை மரமே சின்ன குருவினான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? வாழை மரமே சின்ன குருவினான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? தரமாட்டேன் சின்ன குருவிக்கு, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன். கியாங் குருவினான் கியாங்கோ. கியாங் குருவினான் கியாங்கோ. ஆலமரமே சின்ன குருவினான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? தருவேனே சின்ன குருவிக்கு, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே. மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே. கியாங் குருவினா கியாங்கோ. கியாங் குருவினா கியாங்கோ. பெருங்காற்றும் வந்தது, இடியும் மழையும் வந்தது. பெரும் காற்றும் வந்தது, இடியும் மழையும் வந்தது. அந்தோ பாவம் நெல்லிமரம் வேரோடு சாய்ந்தது. அந்தோ பாவம் நெல்லிமரம் வேரோடு சாய்ந்தது. பெரும் காற்றும் வந்தது, இடியும் மழையும் வந்தது. அந்தோ பாவம் முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது. அந்தோ பாவம் முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது. பெரும் காற்றும் வந்தது, இடியும் மழையும் வந்தது. அந்தோ பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது. அந்தோ பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது. கியாங் குருவினான் கியாங்கோ. கியாங் குருவினான் கியாங்கோ. பெரும் காற்றும் வந்தது, இடியும் மழையும் வந்தது. கருணை உள்ள ஆலமரம் மட்டுமே நிமிர்ந்து நின்றது. கருணை உள்ள ஆலமரம் மட்டுமே தலை நிமிர்ந்து நின்றது. கியாங் குருவினா கியாங்கோ. கியாங் குருவினா கியாங்கோ. கியாங்கோ. என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சுதா? நல்லா இருந்ததில்ல? இதே மாதிரி இன்னொரு பாடலோடவோ அல்லது அழகான ஒரு கதையோடவோ உங்களை சந்திக்கிறேன். நன்றிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழருவி திருமதி பா ஆனந்தி, MA BEd, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ. தித்திக்கும் தேன்குரலில் தெகிட்டாத செந்தமிழில், மழலை குரலில் மழலைகளுக்காக பாடல் கதை கூறும் தமிழருவி ஆனந்தி அவர்களுக்கு என் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினமும் ஒரு திருக்குறள் போல் நாளும் ஒரு மழலை பாடல் கதை கூறினால் மிகவும்
இனிமையாகவும் உற்சாகமாகவும் உள்ளது. உங்களில் தேனினும் இனிய குரலிலே இந்நிசையின் நலைய நாங்களும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். தினமும் ஒரு மழலை கதை கூறுங்கள் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்காக உங்களில் ஒருவன் NSPS மனோகரன். நன்றி தமிழ் அருவி ஆனந்தி சகோதரி அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி, MA BEd, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ துணை இயக்குனர். தங்களின் படைப்புகள் சிவகிரி FM ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா? அமைப்பாளர் திரு K முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. செய்தி சொல்லட்டுங்களா? முக்கியமான செய்தி. பவானிசாகர் அணையிலிருந்து பாசங்களுக்காக தண்ணீர் வந்துட்டாங்க. வெரி குட் வெரி குட். என்ன பசுமை கோடை வெயில் கிட்டத்தட்ட 2 மாசம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப வந்து அடுத்த கட்டத்துக்காக நீர் வந்து வெளியிட்டாங்க. சரி, அது என்னன்னு செய்தி போடுங்க, முழுசா படிங்க. அது ஒரு வரிய. பவானிசாகர் அணையிலிருந்து அனைத்து பாசனங்களுக்கும் தண்ணீர் விடப்படுவதால் வரத்து குறைவிலும் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அணையில் டேங்க் கம்மியா இருந்தது. இப்போ நீர் நீக்கிட்டனால வந்து விவசாயத்துக்கு வந்து தண்ணி நிறைய கிடைக்குது. எதுக்கு நான் கேட்டேன்னா, தண்ணி திறந்த ஒரு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியா? பாசனத்திற்காக அப்படின்னு விட்டாங்கன்னா பாசனத்துக்கு, சில நேரங்கள்ல குடிநீர் விடுவாங்க. இது வந்து பாசனத்துக்காக சொல்றேன் நான். சில நேரங்கள்ல கால்நடைகளுக்கு விடுவாங்க. ஓ, அப்படியும் விடுவாங்களா? ஆமாங்க, அதுக்கெல்லாம் ஓன் மீனிங் இருக்கு. ஓ, வெயில் காலத்துக்காக வந்து. ஆமாங்க. அப்ப இது வந்து பாசனத்துக்காகனா சிறப்பு ரொம்ப நல்லது. நேத்து கூட இவர் நம்ம முதல்வர் வந்து பறவைகளுக்கு வந்து நீர் வைக்கணும்னு சொல்லிருக்காரு. சூப்பர். நாம வந்து எங்கேயோ தண்ணி தேடி குடிச்சுக்குவோம். இந்த வெயில் காலத்துல பறவைகள் எல்லாம் வந்து தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்படுது. ஓடையிலும் தண்ணி இல்ல. ஒவ்வொரு வீட்டு மொட்டை மாடியிலையும் வந்து பறவைகளுக்குன்னு சொல்லி ஒரு டப்பாவில ஒரு குண்டாவில தண்ணி வைங்கன்னு சொல்லி சொன்னதோடு இல்லாம அவரு வீட்டுல மாடியில வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதையும் வந்து இன்னைக்கு சிறப்பு செய்தியை எல்லா பேப்பர்லயும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. எல்லா வீடுகளும் ஒரு சாதாரண தொட்டாங்குச்சி வச்சா கூட நல்லது. ஆமா, மழைக்கு வந்து பயன்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப வெய்ய காலத்துக்கு எல்லா ஊட்டி கொடைக்கானலுக்கு போய் எல்லா டூர் போவாங்க. ஆமாங்க. அதுக்கு ஒரு புதிய நடைமுறை வச்சுட்டாங்க. இன்னையிலிருந்து இ பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். ஐயோ, அந்த இ பாஸ் வாங்கின வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. ஹைகோர்ட் உத்தரவு எதிரொலி. கண்டிப்பா. நீலகிரி கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு இன்று முதல் கட்டுப்பாடு. ஆமாங்க. இ பாஸ் சோதனை தீவிரம். சரி, சொல்லுங்க. அதை வந்து தீவிரமா நடைமுறைப்படுத்துறாங்க. ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப பங்குனி உத்திரம் வருது. முருகனுக்கு வந்து வித்தியாசமான நாள், உகந்தது. காவடி எடுப்பாங்க எல்லாமே. ஆமாங்க. நம்ம சிவில இருந்து வந்து கிட்டத்தட்ட 4 அணி வந்து காவடி எடுத்து போறாங்க. சந்தோஷம். அவங்க எல்லாம் வந்து சொல்லுங்க. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே மாலை போட்டு இப்ப சிவரி பாத்தீங்கன்னா எல்லா பக்தர்கள் நிறைய இருக்காங்க. ஆயத்தம் ஆயிட்டாங்க. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு தீர்த்தம் வச்சு கிளம்புறாங்க. ஞாயிற்றுக்கிழமையா? ஆமா. சூப்பர். அதுக்கு வந்து இப்பவே இன்னைக்கு எல்லா சிவரி பூரா பாத்தீங்கன்னா முருகபக்தர்கள் வந்து நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அனைவருக்கும் நம்முடைய குழு சார்பா வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இணைந்து செயல்படலாம். கண்டிப்பாங்க. சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்குல்ல, ஹைதராபாத்ல ஒரு ஹைதராபாத் பல்கலைக்கழகம் இருக்குது. பல்கலைக்கழகம். ஆமா. அதுக்கு பக்கத்துல 400 ஏக்கர் நிலம் இருக்குது. அதுல வந்து ஐடி பூங்கா அமைக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் ஐடியா பண்ணி திட்டம் போட்டிருக்காங்க. சரிங்க. அப்ப அந்த இடத்த போய் சுத்தம் பண்ணணும்ல. ஆமா. சுத்தம் பண்ணாதே அங்க வந்து ஐடி பூங்கா அமைக்க முடியும். அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும். நடைமுறை இருக்கிறது நிறைய நடைமுறை. ஆமாங்க. அதுக்கு சுத்தம் பண்றதுக்காக நேற்று போயிருக்காங்க. போய் எல்லாம் வாகனங்கள்லாம் போகுது. அந்த காலேஜ் பசங்க எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. இது வந்து காலேஜுக்கு சேர்ந்த இடம், அரசுக்கு சேராது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றாங்க. சரிங்க. ஆனா போலீஸ் தரப்புல வந்து அப்படி இல்லை, இது வந்து காலேஜுக்கு வெளியே தான் இருக்குது,
இது அரசுடைய இடம். ம் அரசு வந்து அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துறாது. ஐடி பார்த்து அமைக்கிறாங்க சரி. அப்படின்னு சொல்லி பேசவே எல்லாம் கல் எடுத்து போட்டு அகலை வண்டிட்டாங்க. ஐயோ. அப்புறம் அகலை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் வந்து அவங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதனால அந்த ஏரியாவில் வந்து ஒரு பரபரப்பான சூழல் நிலவுது. அதாங்க. இப்ப நம்ம அரசியல் பக்கம் போலாம். டெல்லி சென்று திரும்பிய விவகாரம், மௌனம் அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு செங்கோட்டையன் ஐயா சொல்லியிருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் ஐயா டெல்லிக்கு முதல்ல நிறைய இது நடந்துட்டே இருந்தது, டிபேட் மாற்றங்கள் வந்துட்டே இருக்குது. நிறைய தொலைக்காட்சியில இவர் பத்தி நிறைய பேச்சு இந்த ஒரு வாரமா. ஆமா ஆமா. அப்புறம் மௌனமா இருக்கிறது வந்து அதுக்கு மீனிங் இருக்குங்கிறார். மௌனம் சம்மதமா, மௌனத்துக்கு அர்த்தம் இருக்குங்கிறார். ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒயிட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஒயிட் பிளஸ் சூப்பர் சூப்பர். அப்படியா? அமைச்சருக்கு இணையான அங்கீகாரம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து சொல்லி மத்திய அரசாங்கத்துடைய அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேங்க் இருக்குங்க. இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒயின்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு 50 பேர் கொண்ட குழு, 200 பேர் கொண்ட குழு இப்படிலாம் இருக்குங்க. அவங்க சுற்றுமுறையில பாதுகாப்பு அதிகாரியா இருப்பாங்க. 30-90 பேர் இருந்தாங்கன்னா 30 பேர் ஒரு ஷிஃப்ட்ல இருப்பாங்க. சரி சரி. அது 4 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் மாத்திக்குவாங்க. அவங்களுக்கு வந்து எப்ப 4 மணி நேரம் ஓய்வு அப்படி இருக்கும். மிலிட்டரியில போனீங்கன்னா 2 மணி நேரம் ஓய்வு, 6 மணி நேரம் அப்படி இருக்கும். 2 மணி நேரம் வேலை. ஏன்னா பணியில் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலைச்சு போயிடும். ஆமா, தொடர்ந்து இருக்க முடியாது. 8 மணி நேரம் நம்மள மேல வேலை செய்ய முடியாது. அதனால அப்ப 2 மணி நேரம் மற்ற நேரத்துக்கு வீடு அப்படியே அனுப்பிடுவாங்க. அங்க சரி சரி. ஒவ்வொரு பாதுகாப்பு ஒவ்வொரு மாதிரி. இவங்களுக்கு வந்து 4 மணி நேரம் கருப்பு புனைப்படைமாங்கல்ல. ஆமாமா. இது ஒரு அங்கீகாரம் இருக்கு. அரசியல் காரணங்களும் உடன் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் தீவிரவாதத்துக்கு. சரி சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லியில பூட்டா சிங்னு ஒருத்தர். பூட்டா சிங் பழைய அமைச்சரோட பேரு தான். சரி. ஜனாதிபதி பேரு. இவரு வேற ஒருத்தர். இவரு சுவரசியம் பண்ணிருக்காரு. அதுக்காக சொல்றேன். சொல்லுங்க. நேத்து போய் முந்தானத்து 4 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சரிங்க. என்னோட வீட்டுல வந்து தங்க செயின், தங்க மோதிரம், பணம் ஒரு 40,000 ரூபாய் இதெல்லாம் திருட்டு போயிருச்சு. அத வந்து நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. நான் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில திருட்டு போயிருச்சு, எனக்கு உடனே கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு போலீஸ் கேஸ் பதிவு பண்ணிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கல என்ன நடந்தது என் சம்சாரம் வந்து காலையில் நேரமே ஊருக்கு போயிருச்சு. சரி. நானும் வெளியே போயிட்டேன். நான் போகும்போது இருந்தது சம்சாரம், ஊருக்கு போகும்போது நகையெல்லாம் இருக்குது. நான் போயிட்டு வெளியே வர ஒரு 1/2 மணி நேரம் கேப்ல யாரோ திருடிட்டாங்க, எனக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க சொல்லி விசாரிக்க சொல்றாரு. சரி. போலீஸ்காரங்களை வந்து தீவிரமா விசாரிச்சு பார்க்கல. அந்த இவங்க சொல்ற டைம்ல அங்க இருக்கிற கேமரா பக்கத்துல விசாரிக்கிறாங்க. யாருமே வந்து வந்த மாதிரி தகவலே இல்லை. அமைதியா இருக்கு அந்த வீடு. யாரையும் போகாம எப்படி வந்து போயிருன்னு சொல்லி குழப்பம். அப்புறம் இவரையே கூப்பிட்டு முறைப்படி விசாரிக்கிறாங்க அவங்க பாணியில. என்ன நடந்துன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க பாணி விசாரிக்கும்படி. இந்த மாதிரி எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, அது கடன் வந்து சம்சாரத்துக்கு தெரியாம வாங்கிட்டேன், அதை வந்து கட்டணும்னு சொன்னா வேற வழி தெரியாம நானே வந்து நம்ம நகை எடுத்து வித்து கடனை கட்ட ஐடியா பண்ணி நான் தான் எடுத்தேன். அது எப்படி சொல்றதுங்கிறக்காக போலீஸ் கூப்பிட்டு யாரோ எடுத்து போனதா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அப்ப வழக்கம் போல இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க என்ன நடைமுறையோ அதை சொல்லிட்டாங்க. அதை பண்றாங்க. வீட்டோட இருந்துக்கலாம். ஆமா. இப்ப போய் போலீஸ்ல உட்கார மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. இதுதான் தினவரிலையும் ஒரு செய்தியை போட்டுருக்காங்க, வரலாறு செய்தி. தெருநாய்க்களை பத்தி சொன்னீங்களா நேத்து? ஆமாங்க. பாலக்கோடு பக்கத்துல. பாலக்கோடு அதுக்கு பக்கத்துல புள்ளிமானை வந்து இது கடிச்சிச்சாமா, நாய் கடிச்சு. தெருநாயா? ரொம்ப இனப்பு அதிகம். சொல்லுங்க. ரொம்ப சிரமம். அப்புறம் நேத்து கொச்சியில காங்கிரஸ் உடைய பிரமுகர் ராகுல் காந்தி பொண்ணு பிரியங்கா அந்த தொகுதி எம்பி பயணம் பண்ணிருக்காங்க. குறுக்க போய் ஒரு யூடியூபர் விளம்பரத்துக்காக அவரை வழிமறிச்சு போய் பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு விளம்பரம் வாங்கல, கார்ல போகையில
உடனே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து கூட்டி விட்டார். இவர் வந்து அவர் விளம்பரத்துக்காக போய் கேள்வி கேட்கறது, தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறது, யூடியூப்ல போடுறது அப்படிங்கறத போய் பண்ணியிருக்காரு. உடனே அவரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில விட்டாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, கத்திரிக்காய் முத்துன சண்டைக்கு வரும். ஆமா, நல்லா இருந்தா நிகழ்ச்சி நாளே பாப்பாங்க. ஆமா, அது ரைட்டு. நம்ம போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. ஆமா, நிறைய வருது. நீ ஏதாச்சும் ஒண்ணு போட்டு வச்சுட்டீங்கன்னா வேணுங்க பாத்துக்கிறாங்க, இல்லாட்டி பரவாயில்ல விட்டுறாங்க. நீ ரொம்ப ரொம்ப போட்டு கசக்கி புழிஞ்சு உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆமா, அதையும் பண்ணி இந்த ஸ்டில்ல நல்லா போட்டு பரபரப்பான தலைப்பு கொடுத்து அதையும் பண்றான். உள்ள போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி இதாயிருது. அப்ப என்ன இருக்காது இல்ல, அவருடைய பேச்சுக்கு நம்ம போகாத மாதிரி ஆயிடுது. ஆமா, அவங்க இதை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி ஒரு அதிகமா ஹிட் ஆகும். அப்புறம் வந்து சாந்தியம் இல்லையில மக்கள் நம்மளோட புத்திசாலிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. பார்வையாளர்கள் நடிகரை விட மேடையில் இருக்கிறத விட புத்திசாலிங்கிறத மேடையில புரிஞ்சுக்கணும். அப்பதான் தலைவனாக முடியும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் போய் பாவம் அந்த அம்மா சரி ஓகே அவங்களாம் இசட் பிள்ளை வரவங்க. ஆமா, உள்ள போனாலும் சுத்தளிடுவான். நல்லா சுடாம இல்ல பரவாயில்ல. கண்டிப்பா நைட்டா இருந்தா கண்டிப்பா சுட்டுப்பான். முக்கிய விஐபிஎல் அவங்க எல்லாம் இல்ல பகலா இருக்கிறாங்க. அவங்கள வந்து மிகப்பெரிய இதுல அதாவது எல்லாத்தோட உயரி பாதுகாப்பு மாஸ் தலைவர் அவங்கள. ஆமா, அதெல்லாம் வந்து தீவிரவாத எதிர்ப்பங்கு அவங்களுக்கு இருக்குல்ல இலங்கை சம்பந்தமா. ஆமா, அதெல்லாம் கவனிக்கப்படணும். சொல்லுங்க. சரி சரி. அப்புறம் ஈரோட்டுல இந்த ரோபோட் மூட்டு அறுவை சிகிச்சைன்னு சொல்லி எக்கச்சக்கமான விளம்பரம் வந்துட்டே இருக்குது எல்லா பத்திரிகையும். அப்படியா? ரோபோட் மூட்டு அறுவை சிகிச்சாமா? அது எப்படி? அதான் அது 2.5 லட்சம் ரூபாய் மொத்தம் 5 லட்சம் 10 லட்சம் ஆகுது. நாங்க 2 லட்சம் பண்ணி தர்றோம். இந்த ஏரியா பத்திரிக்கை எல்லா பத்திரிக்கையும் இருக்குது. கொடுத்துருக்காங்களா செய்தி? அந்த அளவுக்கு எல்லாம் மூட்டு வலி வந்துச்சா? மக்கள்கிட்ட பிரச்சனை அதிகமா இருக்குது. அதான் பாருங்க நீங்க வாங்க உங்க செய்திக்கு வாங்க. ஈரோட்டுல கருங்கல் பாலத்தை சேர்ந்த முரளி, இவர் வந்து தனியார் ஒப்பந்தக்காரர்ல வேலை செய்யறாரு. சரி சரிங்க. குடி போதையில ஏடிஎம் மிஷினை உடைச்சு பணம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அங்கிருந்து மேலருக்கு தகவல் சொல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு முக்கிய செய்தியை கொடுத்திருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய மாரியம்மனுடைய புகைப்படம் போட்டிருக்காங்க திருவிழாவுக்காக. அதையொட்டி இன்னொரு செய்தியும் இருக்கு. ஈரோடு பெரிய மாரியம்மனுக்கு ஆலயம் அமைக்க கோரி நில மீட்பு இயக்கம் சார்பில் 5800 தீர்த்தக்கூட ஊர்வலம். ஆமா ஆமா, போட்டிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க. சொல்லுங்க. கலர் போட்டாவும் போட்டிருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் வந்து இடத்தை கைப்பற்றதுக்காக வந்து தீவிரமான முறையில போராடுறாங்க. சாலை ஓரமாவே இருக்கு. ஆமா ஆமா, தெரியல. அதை பற்றி முழு விவரம் தெரியாம எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. அடுத்தது வந்து சூரம்பட்டி சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்காங்க. சூரம்பட்டி. ஆமா, அங்கேயும் வந்து பொங்கல் திருவிழா இது ஆரம்பிச்சாச்சு. சூப்பர். பங்குனி மாசம் போல ஈரோட்டுல சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லா கோயில்லையும் வந்து விசேஷம். அப்ப இந்த வெயில ஒட்டிய இன்னொரு செய்தி. சரி. அம்மை நோய்க்கு மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். அம்மைக்கு அம்மா வந்து வரக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குல்ல இந்த வெயில் காலத்துல. அதனால வந்து நீங்க மருத்துவர் அணுகின்னு உடனடியா ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி. அப்புறம் ஈரோடு எஸ்பி பதவி எடுத்துட்டாங்களா? புது எஸ்பி. அவங்க சுஜாதா மேடம் பன்னாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க பொங்கல் வருது இல்லைங்களா? அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி நடந்திருக்குது எல்லாம் வந்து எல்லா பக்தர்களுக்கு எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுங்க. அதுக்கான அறிவுரை சொல்றதுக்காக நேற்று கோயிலுக்கு போய் சுத்தி பார்த்துருக்காங்க, கண்காணிச்சிருக்காங்க. அவங்க செய்தி கூட ஞாபகத்துக்கு வருது. சரிங்க. நம்ம பிரிட்டிஷ் காலத்துல நிறைய சங்கடங்கள் துப்பாக்கி சூடுல உடனே நடக்கும் இல்லையா? ஆமா. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லி நம்ம இந்திய கவர்மெண்ட் மாற்றி சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ரெண்டா பிரிச்சாங்க அந்த பதவியை. அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல கலெக்டரும் எஸ்பியும் ஒரே பவர், ஒருத்தரே இருப்பாரு. சரி சரி. அப்போ ஒரு டென்ஷன் ஆனா உடனே ஷூட் பண்ணிடுவாரு. ஜாலியன் வாலாபாக்ல இருக்குல்ல, ஆமா ஆமா, அது மாதிரிலாம் அப்படித்தான் வந்தது. அப்படிங்களா? அதுக்காக அந்த பதவி ரெண்டா பிரிச்சு ஒருத்தர் இன்னொருட்ட அனுமதி வாங்காம துப்பாக்கி சூடு நடத்த முடியாது. நான் டென்ஷன் ஆயிட்டு நானே உத்தரவு போட்டா சட்ட ஒழுங்கு மீறின மாதிரி ஆயிரும்ல. நான் வந்து உங்களுக்கு சொல்லி நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்பீங்க. சார் எதுக்காக பண்ணு, ஏன் பண்ணு, அதுக்கு அறிக்கை கொடுங்க, நம்ம சட்ட ஒழுங்கு தப்பு டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா கோவம் குறைஞ்சிடும். கலந்துக்கிறப்ப என்ன ஆகுன்னா நமக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். தேவையில்லாத டென்ஷன் மூலமா காபி சூடாக்குறப்ப குடிச்சு ஒருத்தர் சுட்டுக்க வேண்டாம்.
ஆமா ஆமா காப்பி கண்டிப்பா. ஆற வச்சு குடிச்சுக்கலாங்கிறது அந்த பதவி 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க. சரி 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 ஓகே ஓகே. அரசு அடுத்தது பள்ளிகளில் அதிகரிக்கப்படும் மாணவர் சேர்க்கை. ஒரு நல்ல விஷயம். இந்துல வந்து தலையங்கமா வந்திருக்குங்க. ரொம்ப அப்புறம் அருமையான செய்தி. மதுரையில ஒரு ரவுடியை தேடி போய் எல்லாம் விசாரிக்க போறாங்க, கண்டுபிடிக்க போறாங்க, பார்த்துட்டாங்க. ஆனா ரவுடி வந்து இவங்களுக்கு டேக்கா கொடுத்து ஓடிட்டே இருக்கிறான். அதுவும் இல்லாம ரவுடி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து சொல்றான், அவருக்கு கொஞ்சம் காயம். அப்புறம் வந்து இதுக்கு மேல வச்சிருந்தா இவனை வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லி இவரு சொல்றாரு. சுட்டதுல ரவுடி வந்து இறந்துறாரு. அந்த ரவுடி மேல ஏகப்பட்ட கேஸ் முதல்ல இருக்குது. இது வந்து தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க தினமணியில. இங்கேயும் போட்டிருக்காங்க மதுரையில. பரவாயில்ல பரவாயில்ல. தப்பான ஆளு போறது நல்லதுதான். நாட்டுக்கு நல்லது. அப்புறம் இலங்கைக்கு கடத்துறதுக்காக வந்து 800 கடல் அட்டைகளை வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. கடல் அட்டைகள் 80 லட்சம் கடல் அட்டைகள். கடல் அட்டை இந்த உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சுமா அந்த அட்டையா? அதுதான். அது என்னது? மருத்துவ குணம் இருக்கா என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல. கடத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. கடற்படை அதிகாரிகள் போய் பரிசோதனை பண்ணி அதை பிடிச்சிட்டாங்க. அங்க போகாம இங்கேயே வந்து பயன்பாடு என்ன? பயன்பாடு என்னங்கிறது தெரியல, செய்தி போட்டிருக்காங்க. ஆனா அதனுடைய மதிப்பு வந்து 80 லட்சம். என்னையாது? 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடல் அட்டைகள். அதை வந்து கடற்கரையோட இருக்கிற போலீசார் வந்து போய் அதை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா வந்து இலங்கைக்கு போயிருக்கு அதெல்லாம். ஓகேங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி திருவாரூர் ஆழி தேரோட்டம். திருவாரூர் தேர்வுங்களா? ஆமாங்க. அதுல என்ன சிறப்புன்னா, இப்ப நம்ம ரேடியோ ஆரம்பிச்சப்போ ஒரு செய்தி கேட்டாங்க. நம்மள ரேடியோ தொடங்கி வைக்கிறது வந்து ஊரை பத்தி 15 புகைப்படங்கள் கொடுங்க, ஊருடைய அடையாளம், இந்த சிவகிரின்னு போட்டாலே உங்க ஊர் படங்கள் வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் எங்க ஊர்ல இல்லாத, தமிழ்நாட்டிலே இல்லாத 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து திருவாரூர் தேருக்கு அப்புறம் எங்க ஊர் தேர் தான் பெரிய தேரு. அப்புறம் தமிழகத்துல எங்கும் இல்லாத தீப்பந்தம் பிடிக்கிறது. அது வந்து ஜெகஜோதி அத்தனை பேரும் பண்றது வந்து ஊருடைய ஒற்றுமைக்காக பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். மற்ற இடத்துல இல்லாத 2 விஷயம் தான் கேட்டாங்க. சொல்லியிருந்தேன் நானு. இப்ப அந்த அடிப்படையில இப்ப ஏப்ரல் 7ஆம் தேதி திருவாரூர் தேரோட்டம் நடக்குதாமா. அந்த திருவாரூர் நம்மளோட பெரிய தேர் இருக்கு இல்லையா, நம்பர் 1. நம்ம நம்பர் 2. நம்பர் 2 நம்மளுடைய தேர் திருவிழா பத்தி செய்தி சொல்லுங்க. எப்ப நடக்க போகுது? ஆமா. அப்புறம் அதுல வந்து நம்ம ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம்னு ஐடியா நம்ம சிவகிரி ரேடியோ சார்பா. சிவகிரி எஃப்எம் ரேடியோ சார்பா இங்க இருக்கிற பேச்சாளர்களை வைத்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறோம். ஐயா கிட்ட கேட்டுக்கிறோம். எல்லாம் ரெடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. அடுத்த இப்ப சொன்னது ஞாபகம் வருது. சித்திரை தேர் வந்து சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு வரும். ஞாபகம் வருது. ஆமா. இத முழு விவரங்கள் நாளைக்கு வந்து நாம பதிவு பண்ணிடலாம். ஆமா முழுசா சொல்லுங்க. என்ன விசேஷம் நடக்குது, எப்படி நடக்குது. அப்புறம் வந்துங்க, இப்ப நம்ம பண்ண முடிக்க இது உண்டா இந்த வருஷம்? உண்டு. இல்ல கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால அது விசாரிச்சிடறேன். அதையும் விசாரிச்சு நாளைக்கு சொல்லிடலாம். விசாரிச்சுட்டு பதிவு பண்ணிடலாம். ஆமா, எல்லாமே உள்ளூர் செய்தி சார்ந்த செய்தியா சொல்லுங்க. ஒரு மாசம் 2 மாசம் முதல்ல சொன்னாதான் இங்க இருந்து வரணும். திட்டமிட்டு ரயில் புக் பண்ணணும், பிளைட் புக் பண்ணணும். நிறைய இருக்கு. நிறைய மக்கள் இருக்காங்களே. அதுல நன்கொடை கொடுக்குறவங்களா இருக்காங்க. இப்ப நம்ம காமாட்சி கோயிலுக்கே வந்து வடலூர்ல இருந்து நன்கொடை வந்தது. இந்த மாதிரி நம்ம இதுல இருந்து போட்டு நம்ம குரூப்ல சேர்த்து விட்டு அழைப்பு எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம இதெல்லாம் லைவ் பண்ணாங்களா மக்களே. அப்புறம் அங்க இருக்கிற ஐயா வந்து பொன்காலி ஆறுமுக நகரனுடைய ஓனர், நாங்க குடியிருக்கிற இடத்துக்காரரு. அப்ப எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்திடுங்க, நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன்னு சொல்லி. அப்ப அவர் கேட்டா, எங்க அழைப்பு எல்லாம் வந்துதான் கேட்டார். சிரிச்சாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இனிமே நாங்க தர்றோம். எங்க குழு இருக்கீங்களே, நம்ம எல்லாமே சேர்த்து விட்டுறோம், எல்லாம் குழு போட்டுற, நீங்களா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயத்துக்காக நன்கொடையை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். சந்தோஷம். சரி. சொல்லுங்க. சரிங்க. இன்னைக்கு செய்தி நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகே. இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்லலாம்னு சொல்லி நீங்களே சொல்லிருங்க. திருவாரூர் தேர் போய் போட்டலாம். திருவாரூர் தேர். ஓகே. ஆமா, ரீச் ஆகும். சரி. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பீஸின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், சுடிதாஸ், மேட்சிங்
மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பீஸ். கடை உரிமையாளருடன் பேச 9524803366 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவரும் வாரீர், மகிழ்வுடன் செல்வீர்.